Hello friends, welcome to our channel Aruvamisa Kuda Parva. நான் பிரசாந்த் துளசி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். அதாவது நான் குக் பண்ணல, எங்க அம்மா தான் குக் பண்ண போறாங்க. லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அங்க வந்து எங்க அம்மாட்ட சொல்லியிருந்தேன் காயின் பரோட்டா சூப்பரா இருக்குமா, உனக்கு செய்ய தெரியுமா கேட்டிருந்தேன். எங்க அம்மா வந்து காயின் பரோட்டா தானே, அது ஏற்கனவே நான் செஞ்சிருக்கேனே, அப்போ உனக்கு செய்ய தெரியும்னா ஏன் நம்ம நீ ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க காயின் பரோட்டா எப்படி செய்யறோன்றதை நம்ம பார்க்க போறோம். காயின் பரோட்டா பார்க்கவே டெம்ப்டிங்கா இருக்குது. டெம்ப்டிங்கா இருக்கா? அப்படியே இந்த காயின் பரோட்டா எப்படி செய்கிறாங்கன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ ஏன் மெயினாக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ராடில் செட்டில் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க அம்மா வந்து நல்லா செய்கிறாங்க, எங்களால் இங்கே ஏதாவது குவிக்காக ஒரு ரெசிபி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்கள மைண்டில் வச்சு தான் இந்த ஒரு ரெசிபி கூட இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அப்ராடில் இருந்தும் பண்ணலாம், நீங்கள் சென்னையில் இருந்தும் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜயலட்சுமி துளசி. பிரசாந்த் சொன்ன மாதிரி நான் வந்து காயின் பரோட்டா செய்கிறது எப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். முதல்ல வந்து நான் மாவு எப்படி பெசஞ்சன்றதை சொல்கிறேன். மைதா தான் எடுத்துட்டுருக்கேன். 2 கப்பு மைதா எடுத்துட்டுருக்கேன். ஒரு எக் ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். ஆப்ப சோடா சொல்லணும் இல்லையா, அது போட்டிருக்கேன். இந்த மாவுக்கு வேண்டிய உப்பும் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். கொஞ்சம் பால், ஒரு 1/4 டம்ளர் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் தண்ணி. இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஒரு கெட்டியான டோவாக பேசிடணும். நம்ம பரோட்டாக்கெல்லாம் செய்கிற மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது. இப்படி தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியுது பாருங்க எவ்வளோ கெட்டிமா இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஹார்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பரோட்டான்றது வந்து கிறிஸ்பாக செய்ய போகிறோம். அதுக்காக வந்து இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சு 3 hours ஆகுது. 3 hours இதை வந்து அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடணும். இந்த மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அதை வந்து ரெஸ்ட்டில் வந்து 3 hours வச்சிருக்கேன் நான். ஸோ இப்போ 3 hoursக்கு அப்புறமா எடுத்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து தான் வந்து நம்ம கட் பண்ணி எப்படி காயின் பரோட்டா தரட்டுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பீஸை வந்து கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எத்தனை வருதோ அத்தனை பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் முதல்ல உங்களுக்கு ஒரு பீஸில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இதை வந்து 2 பீஸாக எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இப்போ எடுத்துட்டு மீதியை வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். நான் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணல. இப்போ வந்து இந்த 2இதில் வந்து உங்களுக்கு எப்படி காயின் பரோட்டா செய்யறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து லேசாக வந்து ஒரு இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மாவெல்லாம் எதுவும் தொட்டு திரட்டக்கூடாது. அப்படியே ஜஸ்ட் அந்த கல்லில் போட்டு திரட்டிடுங்க அதை. ஸோ இந்த மாதிரி திரட்டும் போது கொஞ்சம் கொணலாம் தான் வரும். பரவாயில்ல, எவ்வளோ தின்னாக வருதோ நீங்கள் திரட்டிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆச்சு, இது வந்து திரட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த ஆயிலெலாம் நிறையா இருக்கிறதுனா இதில் கொஞ்சம் ஆயில் பிடிக்கும் தான். இது நம்மளுக்கு அந்த ஃப்ளேக்ஸ் வரணும்னா அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி இப்போ வந்து திரட்டினதை வந்து இப்படி வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஃபோல்ட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. வந்து இந்த இதுலேருந்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுறேன், இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் லாங்காக வந்து இந்த மாதிரி திருப்பி ரோல் பண்ணுங்கள். இதை இதில் வந்து ரோல் பண்ணும்போது அழுத்தாமல் பண்ணுங்கள். ஸோ இப்படியே ரோல் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி மேலே இருக்கிறத வந்து இப்படியே இப்படி வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வருதா இதுதான் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலெல்லாம் உள்ள ஏர் பபிள்ஸ் இருக்குது. இது இப்படியே இருக்கும். இதை வந்து நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இன்னொன்று செய்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது மாவு. இதில் வந்து இதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீ சொல்கிறது வந்து பார்த்தோன்னா நார்மல் பரோட்டாக்கும் காயின் பரோட்டாக்கும் திரட்டுற விதம் தான் மாறும். ஆமாம், திரட்டுற விதம் மாறும். சைஸும் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணுறோம் நம்ம. காயின் பரோட்டானா, காயின்னா நம்ம சின்ன சைஸ் தானே சொல்வோம். இப்போ அதே நம்ம நார்மல் பரோட்டானா நல்லா பெருசாக பண்ணுவோம். இந்த ஃபுல்லாக இந்த சப்பாத்தி கல்லில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவேன் நான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பாதி தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ இப்போ எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி வருது. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கனமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து இந்த பக்கம் ஒன்று ஃபோல்டு, இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இது இந்த மாதிரிலாம் கோணலாம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இதை வந்து ப்ராடாக இப்படி பரோட்டாக்கு வந்து நம்ம க்ளோஸாக சுருட்டுவோம். ஸோ இப்போ வந்து தள்ளி பண்ணணும். கொஞ்சம் கேப்பு, அந்த ஏர் பபிள்ஸ் இருக்க மாதிரி பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம இந்த வெர்டிக்கலாக இருக்கிறத வச்சு அப்படியே கையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடுச்சு பாருங்கள். ஓகே. ஸோ கடையில் ஸ்பீடாக பண்ண தான் அவங்க டக்குன்னு பண்ணிடுறாங்க. பட் உங்களுக்காக ஸ்லோவாக பண்ணி காட்டுறேன். இப்போ நானே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவேன் நான் இதை. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு 4-5 பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி இப்போ சுடுறதுன்றதை காட்டுறேன் நான். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து வேண்டியது வந்து நம்மளுக்கு ஜல்லிக்கரண்டிலாம் தேவையில்லை, வெறும் ஒரு ஃபோக் ஸ்பூன் போதும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சின்ன ஆப்பு கடாய் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக சூடேறும். ஆனால் இது வந்து நம்ம ஸ்லோ ஃபயரில் தான் போட்டு பண்ணணும். நீங்கள் பண்ணி வச்சதுலேயே இப்போ பாருங்கள், இது வந்து பல்ஜாக இருக்க. இதை கொஞ்சம் அழுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு வந்துடும்.
இதுக்கு மேலே தரட்டெல்லாம் கூடாது. அவ்வளோதான். இது அப்படியே தான். யூஸ்வலாக வந்து இதில் என்ன பண்ணுவாங்க, நிறைய எண்ணெயை ஊற்றிட்டு அதை சுட்டி எடுப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி பண்ணல, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுடுற மாதிரி பண்ணுறேன் நான். இப்போ உங்களுக்கு வந்து அந்த மைதானால அந்த எலாஸ்டிசிட்டினால சின்னதாக இருக்குது. இப்போ நீங்கள் அதையே கொஞ்சம் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த இடத்துலலாம் பபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்தும் போது லேயர்ஸாக வரும். உங்களுக்கு ஃப்ளஃபியாக இருக்கும், மேலே உங்களுக்கு கிறிஸ்பாகவும் இருக்கும். எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி சுடுறீங்களா இல்லை மேலே ஊற்றி சுடுறீங்களான்றது. நான் என்ன பண்ணுறேன், முதல்ல கொஞ்சம் வந்து எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இது வந்து சீக்கிரமாக ஹீட்டு ஏறும், அதனால வந்து லோ ஃபயரில் தான் செய்யணும். இது ஒன்றொன்றுத்தையாக வச்சிடுறேன். இதில் சூடு ஏற வேணாமா இல்லை ஓகேவா? சூடு ஏறிடுச்சு. இப்போ பாருங்கள், இதுலேருந்து தெரியுதா பபிள்ஸ் வருதா? ஸோ எண்ணெயை பார்த்தா தெரியும் சூடு ஏறிடுச்சா என்னான்ட்டு. இந்த மாதிரி போட்டுருங்க இதை. சூப்பர். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து இது கொஞ்சம் நார்மலாக வந்துடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோன்னா அப்படியே நிற்கும். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். வீட்டில் செய்யும் போது வந்து ஓரளவுக்கு எண்ணெய் வேணும், இதுக்கு அந்த வேண்டிய அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதை வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் அதை சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த பபிள்ஸ் வரதுலேருந்து தெரியுது இது வந்து கடாய் சூடு ஏறிடுச்சுன்றது. ஸோ இப்போ தெரியுதுங்களா? இதை வந்து என்ன பண்ணணும், இப்போ ஒரு 2 செகண்ட் விடுங்க, அதுக்கப்புறமா திருப்பிடணும் அதை. ஸோ இந்த மாதிரி திருப்பணும். இதுக்கு வந்து நம்ம ஜல்லிக்கரண்டிலலாம் வச்சோன்னா திருப்பறதுக்கு வாட்டாராது. அதனால் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனோ இல்லை ஆர்டினரி ஸ்பூன் கொஞ்சம் ஏதாவது இந்த மாதிரி இதுவாக இருக்கதா ஷார்ப்பாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின் பரோட்டாவில் ஒரு சைடு இதுவாகிடுச்சு பாருங்க, நல்லா கோல்டு கலரில் வருது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதை திருப்பி போடணும். திருப்பி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வரும்போது உள்ளெல்லாம் வெந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இடத்துல வந்து பபிள்ஸ் வருது பாருங்க. கரெக்டுமா, ஹோட்டலில் பார்த்த கலர் அப்படியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி போடணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டலில் வந்து நிறைய எண்ணெயை வச்சுட்டு அப்படியே டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பபிள்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த இதில் தெரியுதுங்களா, இந்த இடத்துல பபிள். ஸோ இந்த பபிள் வந்து இந்த மாதிரி வர்றது தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளஃபியாக கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம அந்த பரோட்டா பண்ணும்போது எதுக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணோன்றது இப்போ தெரியுது. இப்போ வந்து இதில் வந்து சைடெல்லாம் பாயில் ஆயின் இருக்குது. ஸோ அதனால் அங்கங்கே பபிள்ஸ் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் செவக்க வச்சு எடுக்கணும். இப்போ வந்து எண்ணெய் பத்தலை, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் நான். ஸோ காயின் பரோட்டாக்கு அதிகமாக தான் எண்ணெய் இழுக்குமாமா? ஆமாம், அதிகமாக தான் எண்ணெய் இழுக்கும். அதுதான் நான் சொன்னேன், ஹோட்டலில் வந்து அவங்க டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ அதனால ஓரளவு கம்மியான எண்ணெயில் தேவைப்பட்ட எண்ணெயில் செய்யும். இப்போ வந்து நான் வேணுன்ற போது அப்பப்போ ஊற்றிக்கிறேன் நான். இப்போ மொத்தமே வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருப்பேன் இந்த இதுக்கு 5 பரோட்டாக்கு. ஓகே. ஸோ நான் பிசையும் போதும் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் போட்டு பிசைஞ்சிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடுச்சா? ஹீட் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஆமாம், ஹீட் வந்து ரொம்பவே சிம்மில் தான் வைக்கணும். ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வர மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கூட சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப செவந்து போகாது. ஸோ இப்போ இவ்வளோ தான். இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும். சூப்பர். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பன்னீர் கிரேவி ஆர் சிக்கன் கிரேவி ஏதாவது ஒன்று தொட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ குத்திட்டு ஸ்பூன் வந்து ஒழுங்காக வந்துடணும். வெளியில் வந்துடுச்சுன்னா பாயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை இதில். ஸோ இதுதான் வந்து காயின் பரோட்டாவோட ரெசிபி. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இது. கொஞ்சம் செய்கிறது வந்து எலாபரேட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே கம்மியாக டைமில் தான் முடிஞ்சிடும் அது. ஸோ இப்போ எனக்கு இது வந்து ஹார்ட்லி 15 மினிட்ஸ் ஆச்சு, அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லெட் மீ நோ த ஃபீட்பேக். இப்போ சில பேருக்கு வந்து அந்த மாவு பிசைறதுலேயே இன்னும் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த மாவு பிசையும் போது வந்து நம்ம கையில் பண்ணும்போது மைதா மாவுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்குலாம் வந்து கையில் அவ்வளோ பிசைய முடியாது, என்னாலே பிசைய முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது மத்து இருக்கு இல்லையா, தயிர் கடையிற மத்து, பருப்பு கடையிற மத்து, அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெசலில் வச்சு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் நல்லா போட்டு இடிச்சிடுங்க. இடிச்சிட்டேன்னா ஈவன் இந்த பூண்டு இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் கூட நல்லா போட்டு இடிச்சிங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடும், ப்ளஸ் சாஃப்டாகவும் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வைங்க. 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். லெட் மீ நோ த ஃபீட்பேக். ஸோ பிரசாந்த், நீ கேட்ட மாதிரி காயின் பரோட்டா செய்திருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்திருக்கேன். ஈவன் பன்னீர் கிரேவி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு காம்பினேஷனுக்கு. சாம்பிளுக்காக ஒன்று பிச்சு காட்டுறேன் பாரு எப்படி இருக்குன்ட்டு. இந்த இதை ஒன்று எடுக்கிறேன் நான். ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து தொட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். சூடாக இருக்குது, இப்போ இப்படி இருக்கும் உள்ள புகையாக வருது. ஸோ இப்போ பாருங்கள் இதில். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு பண்ணுங்கள். சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். ட்ரை திஸ் அண்ட் லெட் மீ நோ த ஃபீட்பேக். பை.
அம்மா வந்து எப்படி காயின் பரோட்டா செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எங்கள் அம்மா ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு குக்கிங் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம், இல்லை வேற ஒரு கண்ட்ரியில் கூட பார்க்கலாம். ஸோ see you viewers, bye bye.